ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய சமையல். நம்ம இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்சிங் பவுல்னு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் 3 உருளைக்கிழங்கு வந்து நல்லா துருவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம தண்ணியிலேருந்து நல்லா புழிஞ்சிட்டு இந்த பவுலில் வந்து மாற்றிக்கலாம். தண்ணி வந்து நல்லா சுத்தமாக புழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும்னு சொல்லி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் வந்து நான் புழிஞ்சி பவுலில் போட்டுக்கிட்டேன். இது கூடவே 2 பச்சை மிளகா வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டுடலாம். 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். இது வந்து நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். நம்ம வந்து பைண்டிங் வேட்டி கடலை மாவு சேர்த்துருக்கோம். வெறும் உருளைக்கிழங்கு வச்சு மட்டும் நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸ் பண்ண முடியாது. அதனால் கடலை மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம இது கூட போட்டுக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே கை வச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா உடஞ்சிராமல் அந்த மாதிரி நீளமாகவே இருக்கட்டும். அதனால் வந்து லைட்டாக இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். உருளைக்கிழங்குலேருந்து தண்ணி வரும். நம்ம உப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால உருளைக்கிழங்குலேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் இதில் ஆட் பண்ண வேண்டாம். நான் வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்ப சீக்கிரமாக இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நம்ம இப்போ வந்து ஸ்நாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த உருளைக்கிழங்குலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சின்னதாக நம்ம வடை மாதிரி தட்டிக்கலாம். இதை இந்த மாதிரி சின்னதாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இன்னொரு கையில் வச்சுட்டு இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிக்கோங்க. கொஞ்சம் சின்ன சைஸாகவே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டேன். நம்ம இப்போ வந்து ஆயிலில் வந்து போட்டுடலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உருளைக்கிழங்கு வந்து ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை ஆகி நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஆயில் வந்து நல்லா சூடான பிறகு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து உருளைக்கிழங்கு வந்து நமக்கு வேகணும். அதனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லைட்டாக வந்து ஆயிலில் 2 சைடும் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இது வந்து நமக்கு வந்து ஓரளவு குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். இது இப்போ ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த உருளைக்கிழங்கோட லேயர் கூட நமக்கு மேலே வந்து தெரியுது பாருங்கள். நம்ம இப்போ வந்து எடுத்துடலாம். நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு வந்து எப்போவுமே இருக்கும். நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும்போது நம்ம வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அதுவும் ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். 2 நிமிஷம் கூட ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு எப்படி ஒரு டேஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.